என்னதான் நம்ம டீச்சர் நம்மளுக்கு நல்லா சொல்லிக் குடுத்தாலும், எனக்கு மேக்ஸே புரியல, மேக்ஸே புடிக்கல அப்படின்னு தான் நம்ம இன்னுமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்கோம். இப்படிலாம் இருக்கும்போது, அந்த காலத்தில கால்குலேட்டர் இல்லாம, இன்டர்நெட் வசதி இல்லாம, டீச்சரோட கைடன்ஸ் கூட இல்லாம, ஒரு சின்ன பையன் ஏழ்மையான பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு பையன், கணிதத்தில ஒரு பெரிய லெவல்ல சாதிச்சு, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலேயே அவரோட வொர்க்ஸ ரெகக்னைஸ் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய மேத்தமெட்டிஷியனா வந்திருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, ஸ்ரீனிவாச ராமானுஜன். இவர நம்ப கணித மேதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இவரு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்தில தான் பிறந்திருக்காரு. இவருக்கு சின்ன வயசுலேருந்தே மேக்ஸ்னா ரொம்ப ஈடுபாடு இருந்திருக்கு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சின்ன வயசுல வேற வேற டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்துட்டு இவர் கூட உட்காந்துருக்காங்க. அதில 2 பெரிய பசங்க வந்துட்டு ஏதோ சம் வந்துட்டு போட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்படி போடும்போது ராமானுஜன் என்ன பண்ணியிருக்காராம், அந்த நோட்ட வாங்கி பார்த்துருக்காரு. பார்த்த உடனவே அந்த 2 பேர் வந்துட்டு இவர கிண்டல் பண்ணியிருக்காங்க. "இது எதுக்கு நீ வாங்கி பார்க்குற? உனக்கு இதில ஒண்ணுமே தெரியாதே!" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த நோட் வாங்கி பார்த்த அவரு அந்த சம்ம ஃபுல்லா சால்வ் பண்ணி குடுத்துட்டாரு. இத பார்த்த எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டுருக்காங்க. அவரோட ஆசிரியரும் உட்பட. இவரு சும்மா இருக்க டைம்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாராம், ஒரு நோட் எடுத்து மேத்ஸ் ரிலேட்டடா ஏதோ ஒண்ணு எழுதிட்டே இருப்பாராம். ஸோ, இத பார்த்துட்டு இருக்கிற ஒரு வெல் விஷர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பிரிட்டிஷ் மேத்தமேட்டிஷியன் ஹார்டிய மீட் பண்ண சொல்லி லண்டனுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ, அப்படி போகும்போது அங்க ஹார்டி வந்துட்டு இவர் எழுதின அந்த ஃபார்முலாஸ்லாம் பார்த்துட்டு ரொம்பவே வியந்து போயிட்டாரு. அவர் மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற நெறைய மேத்தமேட்டிஷியன்ஸே ராமானுஜன பார்த்து வியந்தவங்க தான் நெறைய பேரு. லைஃப்லேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்த சாதிக்கணும் அப்படின்னாலும், அதுக்கு ஏழ்மை ஒரு தடையா இருக்காது. அதே மாதிரி நம்ம எந்த கோல்ஸ நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோமோ, அதுல நம்ம ரொம்ப பேஷனேட்டா இருந்தோம் அப்படின்னா, நம்மளால எதையும் சாதிக்க முடியும் அப்படின்றது இவரோட லைஃப் ஸ்டோரி நம்மளுக்கு சொல்லுது.